வணக்கம். அன்னை பத்து என்கின்ற பதிகத்திலே திரு மாணிக்க வாசகர், மாணிக்கவாச பெருமகனார் அவர் தில்லையில் அருளிய முதலாவது பாடல். அந்த பாடலையும் அந்த பாடல் தரும் விளக்கத்தையும் நாம இந்த காணொளியில பார்ப்போம். வேதமொழியர் வெண்ணீற்றார் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதன் இன் நாதனார் அன்னே என்னும் அப்படிங்கிறது இந்த பாடல். வேத மொழியர்னா ஆதி மனிதன் வேடனாக அவதரித்தான் அல்லவா? ஆதி மனிதன் மூல மனிதன் அந்த சிவனே, அந்த சூரியனே இங்க மனிதனாக பிறப்படுத்தான். அவன் மொழி பறைந்தான், மொழி கற்றுக் கொடுத்தான்ங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை. அப்போ சிவன் ஆதி காலத்துல வேடனாக மலையில் பிறப்படுத்து வேடனாக வாழ்கிறான். இந்த மக்களை தலைமையேற்று வழி நடத்துகிறான். அவன் மொழியை கற்றுக் கொடுக்கிறான். இந்த மொழிக்கு பேர் பறை, அந்த இறைவனுக்கும் பேரு பறை. பறைனா சூரியன். இதை நம்ம தெளிவுபடுத்திருக்காண்டி இதுக்கு அடுத்த பாடல்கள்ல இதுக்கு அடுத்த அடி என்ன வருது அப்படின்னா, வெண்ணீற்றார் செம்மேனியர். வெண்ணீற்றார் அப்படின்னா வெண்மை நிறத்தை அந்த காலத்துல நம்ம சுண்ணாம்பு நீத்தி அதை வச்சுதான் சுவர்ல வெள்ளையடிப்போம். வெண்மை நிறத்துல அந்த காலத்துல மனிதர்கள் சுண்ணாம்புல தான் கண்டாங்க. சுண்ணாம்பு நீத்தி வச்சிருக்கும் போது பால் போன்ற வெண்மையா அது நீரி அந்த வெண்மையாக காட்சி தரும். அந்த சுண்ணாம்பை தான் நம்ம சோத்துக்கெல்லாம் அந்த காலத்துல அடிப்போம். வெண்ணீற்றார் செம்மேனியர், அந்த சுண்ணாம்பு நீத்தி வச்ச மாதிரி வெண்ணிறத்துல காட்சி அளிக்குது. சூரியனை மேல உச்சியில இருக்கும்போது பார்க்கும்போது அது எப்படி காட்சி அளிக்கு அப்படின்னா வெண்மை நிறத்துல, வெண்ணிறத்துல காட்சி அளிக்குது. செம்மேனியர், செம்மேனியர்னா செந்நிற மேனியர்னு சொல்லலாம். உறுதிப்பட்ட மேனியர், உறுதியான ஒரு உடல். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சூரியனை நாம சிறு வயசுல பார்த்திருப்போம், இன்று பார்க்கிறோம், அப்படியே இருக்கு. அப்ப எவ்வளவு உறுதி கொண்ட ஒரு உருவமாக இருந்தால், அந்த மேனி எவ்வளவு உறுதி கொண்டதாக இருந்தால் அப்படியே இருக்கு இல்லையா? அதுக்குதான் அவர் சொல்றாரு, சூரியனை பார்த்துதான், சூரியன் தான் சிவன், அவன் தான் நமக்கு வாழ்வளிக்கிறான், அவனாலதான், சூரியனாலதான் நாம உயிர் கொண்டு இந்த பிறப்படுத்திருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் சிவன் தான். அந்த சிவன் தான் ஒவ்வொரு உயிராகவும் இருக்கிறான். சிவனாலே உயிர்னு அர்த்தம். சீவநாதம் அப்படின்னா அந்த உயிர் மூச்சு காற்று அப்படின்னு அர்த்தம். அந்த சூரியன் அவன் தான் சிவன். வெண்ணீற்றார் செம்மேனியர் நாதப்பறையினர். நாதம்னா நம்முடைய மூச்சு காற்று, நாம சுவாசிக்கின்றோம் இல்லையா? அந்த சுவாசிக்கின்ற மூச்சு காற்று அதுதான் நாதப்பறையன். அந்த மூச்சு காற்றை வைத்துதான் நாம மொழி பறைகிறோம். அந்த மூச்சு காற்றை வச்சுதான் நம்ம உயிர் வாழ்கிறோம். அப்போ அந்த உயிர் தான் சிவன். சிவன்னாலும் சீவன்னாலும் உயிர். அப்போ கடவுளை நம்ம இந்த உயிரைத்தான் கடவுளாக மதித்து வணங்குகிறோம். இந்த உயிரை யார் கொடுத்தது அப்படின்னா சூரியன் கொடுத்தான். சூரியன் சொல்றோம்ல நம்ம, பறை, பறை, பறந்து விரிந்த ஐ. அந்த சூரியனும் அண்ட சராச்சரமான அந்த இறைவன், அவன் தான் நமக்கு இந்த உயிர் கொடுத்தான். அந்த உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா நாதமாக இருக்கு. அந்த நாத மூச்சு காற்ற வைத்துதான் நம்ம மொழி பறைகிறோம். நாதச்சுரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாதச்சுரம், அந்த நாதத்தை வைத்துதான் நம்ம உயிர் மூச்சு காற்ற வைத்துதான் ஊதி அந்த ஒலி ஓசையை விதவிதமாக எழுப்பி அதை ஒரு இசையாக வடிக்கிறோம். அதனாலதான் அது நாதச்சுரம் என்று சொல்லப்படுகிறது. நாதம் அப்படிங்கிற மூச்சு காற்று, மூச்சு காற்றை வச்சு ஊதுறதுனாலதான் அது நாதச்சுரம்.
மூச்சு காற்று தான் உயிர் அப்படிங்கிறதுனால அது நாதன், இறைவன் அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இறைவன் நமக்கு நாதமாக, உயிராக இருக்கிறான், சிவனாக இருக்கிறான். சிவன், அதனாலதான் சிவன்னு சொல்றோம். இந்த புரிதல்லாம் வந்த பிறகுதான் நம்ம சிவன்னு சொல்றோம். இந்த இந்த நாதப்பறையன் யாரா? நான்முகன் மால், அவனுக்கு நாதமாக இருப்பவன். நாதர் இந்நாதனார், நான்முகன் மாலுக்கும் நாதர் இந்நாதனார். இந்த நாதப்பறையன் யாரு? 4 திசையிலையும் போற்றப்படுகின்ற மன்னனான, இறையனான, பேரரசனான, சிவனாக மதிக்கப்படுகின்ற அந்த அரசன், அவன் திருமால். அவன் 4 திசைகள்லையும் எல்லா இடத்தாலையும் போற்றப்படுகிறான், வணங்கப்படுகிறான். அந்த மன்னனுக்கே நாதமானவன், உயிரானவன் யாரு? பறையன். பறையன யாரு? சூரியன். அந்த சூரியன் தான், அந்த சிவன் தான், அவன் தான் சிவன். அவன் அண்ட சராச்சரமானவன், அனைத்துமானவன். அவனே நமக்கு உயிராக இருக்கிறான். நமக்கு மட்டும் இல்ல, அந்த நான்முகனுக்கே அவன்தான் நாதன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய முழுமையான அர்த்தம். இது பற்றி யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா இந்த காணொலியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னுமான இது போன்ற ஆன்மீக விளக்கங்களை தருகின்ற காணொளிகளை நமது சேனல்ல நாம தந்து கொண்டிருப்போம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.